Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஒரு பிளவுஸ், அதுல ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி ஒர்க் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் அப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு ரொம்ப கிராண்டான ஒரு ஜர்தோசி ஒர்க் உள்ள பிளவுஸை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் போட போகிறோம். ஸோ ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு செயின் போட தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் வந்து போட தெரியலனா கூட நார்மலாக நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே நான் வந்து இன்க்ளூட் ஏற்கனவே நான் வீடியோஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் போடுற செயின் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஆரியில் வந்து செயின் போடுறோம். மற்றபடி இப்படி தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு பர்பஸும் இல்லை. ரெண்டுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சிங்கிள் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதே போல் நம்ம டபுள் லைன் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற ஸ்டிச்சஸை விட நமக்கு அவுட்லைன் வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் டபுள் லைன் அவுட்லைன் போடுறது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக இருக்கணும். ரெண்டு செயினுக்கும் இன்பிட்வீனில் கேப் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச்சஸ் போடுறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் லைனில் போடும்போது உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் மட்டும் போடணும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு திக்கான ஒரு லேஸ் வச்ச ஒரு எஃபெக்ட் இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து டபுள் லைனில் போடுறோம். ஸோ நம்ம வந்து கேப்போட போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அதனால கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸாக இந்த செயின் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து அவுட்லைன் டபுள் லைனில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் டபுள் லைன் போட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு லேஸ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா ஸ்பேஸ்லையுமே நீங்கள் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஜரி த்ரெட்டில் நம்ம ஃப்ளார் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கொடி பார்ட் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம போடலாம். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் காட்டன் த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் ஆரி ஒர்க்கில் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். பாருங்க, டபுள் லைன் போடும்போது எவ்வளோ நான் க்ளோஸாக போடுறேன் அப்படின்றத பாருங்க. அது வந்து சிங்கிள் லைனா இல்லைனா திக்கான ஒரு த்ரெட் வச்சுருக்காங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா க்ளோஸாக போடணும். அதே நேரத்தில் கிளாத்தும் ஷ்ரிங்க் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடில் அண்ட் த்ரெட் ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ டைட்டாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிளாத் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகும். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக வர்ற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற செயினில் கொண்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். எண்ணில் வந்து நாட் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டால் நம்ம ஒரு வருஷம் லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஹைலைட் பண்ண இந்த ஒர்க் வந்து எவ்வளோ கிராண்டாக ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் சைடு வந்து நம்ம லைனிங் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜரி த்ரெட்டில் லைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹைலைட்டாக ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அது சைடில் இருக்கிற லீஃப் பார்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த லீஃப் பார்ட் வந்து நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஏன்னா இதில் ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸாக்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் எப்பயுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நியர்பையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் ஏற்கனவே போட்டிருக்கிற ஜரி த்ரெட்ல இருந்து அதனுடைய செயினில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு மைனூட் கேப் கூட இல்லாமல் கண்டினியூஸாக வரும். இப்போ நிறைய பேர் போடுற டிசைனில் அந்த ஷார்ப்னஸ் வந்து இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா
இதை வந்து எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இந்த ஷார்ப் வரையில் கொஞ்சம் பெரிய செயினை போட்டுட்டு ஸோ இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து செயினை கண்டினியூ பண்ணோம்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து வரும். அதே மாதிரி முடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கிற செயின்குள்ளே நீங்கள் விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா லீஃபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து மார்க்கிங் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம வந்து செயினால் ஃபில் பண்ணிட்டோம். லீஃபோட ஷேப்ஸ்லாம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸாக வந்திருக்கு. இப்போது வந்து நம்ம அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஜர்தோசி ஒர்க்கால் பேர்ல் ஸ்டிச்சால் இந்த டிசைன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நார்மல் காட்டன் த்ரெட்ஸில் நம்ம போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாமே நம்ம வந்து பேர்ல் ஸ்டிச்சால் போட போகிறோம். ஸோ பேர்ல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நூல் இருக்கு இல்லையா, நூல் கடியில் ஊசி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் பக்கத்துலேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒரு நெயில்ஸால் நம்ம இதை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னா பேர்ல் ஸ்டிச் வந்துடும். ஸோ இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸாக நம்ம போட போகிறோம். நம்ம ஏற்கனவே ஜரி த்ரெட் நம்ம போட்டிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கண்டிப்பாக மாறாது. அந்த ஷேப்புக்குள்ளேயே நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த பெட்டல்ஸு தனித்தனியாக தெரியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம சிங்கிள் லைனில் ஜரி த்ரெட் போடாமல் டபுள் லைனில் நம்ம வந்து ஜரி த்ரெட் போட்டிருக்கோம். பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி காட்டன் த்ரெட்ஸ்லேயே போட்டுக்கோங்க. நீங்கள் வெரி ஸ்டார்டிங்லேயே சில்க் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிக்காகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டில் நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் மாதிரி போட்டதுக்கப்புறம் இன்னர் சைடில் ஃபுல்லாமே நம்ம குயிக்காக ஷஃபில் பண்ணி அங்கங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேர்ல் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம அவுட்லைன் வந்து டபுள் லைன் செயின் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஷேப் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் மாறலை. இப்போ அடுத்து வந்து நம்ம ஜர்தோசி பார்ட் பண்ண போகிறோம். லீஃப் பார்ட் ஃபுல்லாமே நம்ம ஜர்தோசியால் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃபை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிசைன்ஸ் போடையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பென்சிலால் டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னர் சைடில் ஒரு ஜர்தோசி, அவுட்டர் சைடில் நம்ம ஒரு ஜர்தோசி போட போகிறோம் எம்போஸ் எஃபெக்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இன்னர் சைடில் வைக்கிற ஜர்தோசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசியாக இருக்கும். ஸோ இந்த சைஸில் நீங்கள் ஜர்தோசி வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். லீஃபோட பெட்டல்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சைஸை வந்து நம்ம கூடுதலாகவோ குறையவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த லீஃபில் போட போகிறோமோ அந்த லீஃபோட நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல அகெயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி வரும். இதில் மேலே மட்டும் ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் நம்ம எல்லா லீஃபோட இன்னர் சைட்லையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே யூஸ் பண்ணுற ஜர்தோசி பார்த்திங்கன்னா தின் ஜர்தோசியை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸஸில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் வைக்கிற ஜர்தோசி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் குத்திடணும். அந்த கோட்டோடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க.
சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கேப் வர்ற மாதிரி இருக்கட்டும். ஃபைனலாக ஒரு வரிசை ஜர்தோசி வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதனுடைய சென்டர் பார்ட்டில் நம்ம ஜர்தோசியால் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் ஜர்தோசி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தள்ளி குத்திக்கலாம். குத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி வரும். இதே போல் அந்த சர்க்கிள் பார்ட்டு ஃபுல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் பார்ட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இதே போல் எங்கெல்லாம் ஃப்ளார் பண்ணுறீங்களோ அதோட சென்டர் பார்ட்டு, அதோட ஃப்ளார் பெட்டல்ஸ் எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக இதனுடைய சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரிங் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனுடைய சென்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லீஃப் பார்ட்டில் இருக்குது பாருங்கள், இங்கேயும் கூட இந்த சென்டர் கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் எல்லா பார்ட்டும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் வந்து இதுதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணுமா இல்லைனா 3/4 ஸ்லீவ் வேணுமா, எந்த ஸ்லீவ்லையும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட 6000 வர்த் உள்ள ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணீங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.